வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 5 வகையான பருப்பை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு தால் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸ், ரொட்டி, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். அது எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 பருப்புகளையும் நான் சமமான அளவு நான் எடுத்திருக்கேன். என்னென்ன பருப்புன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, மசூர் தால்னு சொல்லுவாங்கள்ல, ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து. இது 5 வகையான பருப்பு சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி இந்த தால் ஃப்ரை பண்ண போகிறோம். இது 1 கப் அளவுக்கு எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த எல்லா பருப்புமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி, நிறைய ப்ரோட்டீனும் கூட. உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால பருப்பு நல்லா சாஃப்டாக வேகும், நல்லா உங்களுக்கு சுவையும் கூடுதலாக இருக்கும். இதை இப்போ நம்ம 3லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பருப்பு நல்லா ஸ்மாஷாக வேகணும். இப்போ பருப்பு வெந்துருச்சு. நம்ம தால் ஃப்ரை செஞ்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம 3 கிராம்பு, அது கூடவே சின்னமாக ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருப்பு ஏலக்காய் 1 சேர்த்துக்கலாம். இது கூடவே பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி நம்ம போட்டுக்கலாம். இதோட வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடலாம். நெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். நல்லா பருப்புமே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு வாசனையும் உங்களுக்கு கொடுக்கும். இது ரொம்பவே டேஸ்டான ஒரு தால் ஃப்ரை இது. இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம ஜீரகம் அப்போவே சேர்த்துருக்கலாம். இந்த பட்டை எல்லாமே நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஜீரகம் போட்டோம்னா இன்னும் நமக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இது கூடவே நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தால் மக்கானி டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 2 தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி நம்ம போடணும். நீங்கள் எந்த அளவு நீங்கள் வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதை விட கூட ஒரு கொஞ்சம் பெரியதாக நீங்கள் 2 தக்காளி நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. நைஸாக நறுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே தக்காளி வதங்கிடும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். வறுத்து ஜீரகப்பொடி நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் 5 விசில் வரைக்கும் வச்சேன். இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இந்த பருப்பு எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். இதில் நம்ம எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணுறதுனால நல்ல அரோமா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரைஸ், சப்பாத்தி, நீங்கள் ரொட்டி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கெட்டித்தன்மை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தால் ஃப்ரைக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வேணுன்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. ஏன்னா நான் பட்டை கிராம்பெல்லாம் ஆரம்பத்தில் சேர்த்ததுனால நான் சேர்க்கலை. வேணுன்றவங்க நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி இலைகள் போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கஸ்தூரி மேத்தியை நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணி நீங்கள் போடலாம்.
கஸ்தூரி மேத்தி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி இலையை நீங்கள் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவையான பதமும் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இதை வந்து நான் ரைஸுக்கு தான் சாப்பிட போகிறோம். அதனால் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை மீன்ஸ் நீங்கள் வந்து வறுக்குதுன்னு நினச்சிடாதீங்க. நம்ம வந்து தாளித்து கொட்டணும். அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு தாளிப்பு கரண்டி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நீங்கள் அந்த எண்ணெயில் வந்து சிம்லேயே வச்சு நல்லா வறுங்க. இப்போ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருகிரும். சிம்லேயே வச்சு லைட்டாக நீங்கள் வறுத்து விட்டால் போதும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக ஊட்டலாம். அவங்களும் அந்த பருப்பு சாதம் சொல்லுவாங்க. இந்த பருப்பு நீங்கள் அப்படியே ரைஸ் கூட நீங்கள் பிசைஞ்சு ஊட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. நம்ம வந்து பருப்புலேருந்து எடுத்து அதில் ஊற்றிடலாம். இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி, தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.